வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கோம். மயிலாப்பூர் சென்னையிலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிளேஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. நிறையா என்ன சொல்கிறது, ஹிந்து மித்தாலஜி படியும் இந்த இடம் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொண்டு இருக்குது. மயிலாப்பூரில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் டெம்பிள். அதுக்கப்புறம் என்ன ஃபேமஸ், காஃபி ஃபேமஸ். அப்புறம் சர்ச் ஃபேமஸ், சாந்தோம் சர்ச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓல்டு சைட் ஆஃப் மயிலாப்பூர் பார்க்க போகிறோம். கபாலீஸ்வரர் டெம்பிள். அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கடையில் போய் காஃபி குடிக்கணும் இங்கே வந்தால். பிகாஸ் இங்கே வந்தால் கன்ஃபார்ம் காஃபி குடிச்சு தான் போகணும், நான் போகக்கூடாது. ஸோ அது எல்லாமே பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ராஜ் இருக்காங்க. ராஜ் எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி ப்ரோ தெரியும், நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டோட பிரகாஷோட ஃப்ரெண்டு தான் இவர். அவர் சொன்னார் இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திக் சமையல் போடுறாரு பாட்டு. அது மூலயமா நான் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் 1 இயராக ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். 1 இயர் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆமாம் 1 இயர் ஆயிடுச்சு ப்ரோ. ஸோ இவர் நம்ம கூட இன்றைக்கி இருக்கார். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு கொஞ்சம் சினிமாட்டிக் ஷாட்ஸ் இருக்க போகுது. எதை பற்றினு பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் டெம்பிள் போகலாம். பட்டாலாம் போட்டிருக்கோன்னு பார்க்குறீங்களா? காலையில் எழுந்து கோவில் போயிட்டு வரோம். பிரசாதத்துக்கு வெயிட் பண்ணோம், ஆனால் கிடைக்கல. அதனால வெளியே வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு இன்னொரு ஃபேக்ட் இருக்குது. என்னன்னா, இப்போ இந்த கோவில் இப்போ நான் காமிச்ச கோவில் முதலாக 7th செஞ்சுரியில் கட்டப்பட்டிருக்கு. யாரால்? பல்லவர்களால். அப்புறம் என்ன இருக்குது, போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்தபோது இதை அழிச்சிட்டாங்க, ஏன்னா சர்ச்சு கட்டணுன்றதுக்காக. பட் அவங்க போயிட்ட பிறகு 17th செஞ்சுரியில் திருப்பி உடஞ்ச டெம்பிளை வச்சு திருப்பி துளுவர்களால் கட்டப்பட்டது இந்த கோவில். கபாலீஸ்வரர் கோவில் சென்னையிலே ஒரு ஃபேமஸான கோவில் சொல்லலாம். இந்த கோவிலை சுற்றி எப்பயுமே மார்க்கெட்டாக இருக்கும். ஃப்ளவர் மார்க்கெட்ஸ் இருக்கும், வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல ஒரு சென்னையோட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஃபி. கன்ஃபார்ம் வந்தால் என் காஃபி குடிக்கணும். அது எங்கள் நாட்டோட சட்டத்திலே இருக்குது. ஸோ அதனால் காஃபி குடிச்சே ஆகணும். ஸோ எந்த காஃபி ஷாப் போகணும், என்ன குடிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ இப்போது காஃபி வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. அப்புறம் பால் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஊற்றுவோம். இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா டான் டீ. தமிழ்நாடு கவர்மெண்ட்னால் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே காஃபி செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த கடையில் காஃபி குடிங்க, சூப்பராக இருக்கும் காஃபி. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் கீழே போடுறேன். ஸோ போய் பாருங்கள், அவன் அக்கௌண்ட்டும் நல்லாயிருக்கும் ஃபோட்டோஸ். ஸோ see you with another video. Bye, take care, டாட்டா.